ஹாய் கைஸ், திஸ் இஸ் டிடி. இப்போது எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் தான் இருக்கும். திருச்சி டு டெல்லி ட்ரெயின் இருக்குது. ஸோ தட் நோ வி ஆர் இன் திருச்சி. டைம் பார்த்தீங்கன்னா 11 o'clock ஆகுது அரௌண்டாக. நண்பர் வந்திருக்காரு ட்ராப் பண்ணுறதுக்கு. விக்னேஷ் vlog அவரோட யூடியூப் சேனல். விக்கி vlogs. ஓகே, விக்கி vlogs அவரோட யூடியூப் சேனல். அதில் போய்ட்டு ஃபாலோ, சப்ஸ்கிரைப், கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள். அவருக்கு பண்ணுங்கள், எனக்கும் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி கம்பேரிஷன் பண்ண போகிறோம். 2 பிரியாணி கம்பேரிஷன். எங்கேனா கடை பார்த்தீங்கன்னா தான் இங்கே இருக்குது பாருங்களேன். நீங்கள் கரெக்டாக திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக நடந்து வந்து ஒரு ரைட் அடிச்சிங்கன்னா ஒரு 2 கடை இருக்கும். எங்கேனா இந்த லேண்ட்மார்க் காமிக்கிறேன் பாருங்களேன். நண்பர் போயிட்டு இப்போ நம்ம இங்கே நிற்போம். நண்பர் போயிட்டு பிரியாணி வாங்கிட்டு வருவார். எத்தனை பிரியாணி நண்பரே? இங்கே 2 கடை இருக்குது பார்த்தீங்கன்னா. 2 கடையிலையும் ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு பிரியாணி, சிக்கன் பிரியாணி. ஓகேவாப்பா? வாங்கிட்டு வந்துடுங்க. காசு இருக்கா அவ்வளோ தப்புமா? இனி என்கிட்ட காசு இருக்குது, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஓகே, நண்பர் போயிட்டு 2 கடையில் 2 பிரியாணி வாங்கிட்டு வருவார். நம்ம இருக்கோம். ஓகே, கடை பேரை பார்த்தீங்கன்னா பேரெல்லாம் போடல கைஸ், பட் ஹைதராபாத் பிரியாணி செமையாக இருக்கும். என்னது? ஸ்டாண்டர்ட் பிரியாணி. ஓகே, ஸ்டாண்டர்ட் பிரியாணியாமா? ஐயா, இது ஸ்டாண்டர்ட் பிரியாணி. அது என்னது? ஒன் மோர் பிரியாணி தானே? ஒன் மோர் பிரியாணி. ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர்றீங்கன்னா மஸ்ட் ட்ரை பிளேஸ் வந்து ஸ்டாண்டர்ட் பிரியாணி. ஒய்? பிகாஸ் நான் இங்கே ட்ரை பண்ணியிருக்கேன் கைஸ். இந்த கடையில் நான் சாப்பிட்ருக்கேன் நிறைய டைம், அதனால தான் சொல்கிறேன். அங்கே நல்லாயிருக்கும். இன்றைக்கும் நம்ம கம்பேரிசன் பண்ணி சொல்லிடலாம். ஓகேவா? ஓகே கைஸ், தட்ஸ் இட். லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா லேண்ட்மார்க் ஸ்டேட் பேங்க் ரோடுன்னு ஏதோ இருக்குது. நண்பர் போயிட்டு இங்கே ஒரு பிரியாணி, அங்கே ஒரு பிரியாணி, அந்த கடையில் ஒரு பிரியாணி வாங்குறாரு. சொன்னது தான். இந்த ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக நடந்து போனீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும். இந்த ரோட்டில் போயிட்டு ஒரு லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் வந்துடும். ஓகே கைஸ், நம்ம பிரியாணி ரிவ்யூவில் பார்க்கலாம். கைஸ், ஆக்சுவலாக பிளான் என்னன்னா, எனக்கு 2 கடை தெரியும். என்ன கடைனா ஸ்டாண்டர்ட் பிரியாணி ஒன்று, அடுத்து ஒன் மோர் பிரியாணி. அந்த பிரியாணி தெரியும். அந்த 2 பிரியாணி வந்து இந்த டேர்னிங்கில் இருக்கும். பட் இப்போது வரும்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரியாணி பார்த்தோம். என்னென்னா முகமது பிரியாணின்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் 120க்கு சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் 150க்கு தந்தூரி பிரியாணி தராங்க. ஸோ வாட்ஸ் அவர் பிளான் இஸ் வி கோனா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 பிரியாணி பார்சல் வாங்கியாச்சு. இப்போது விக்கி நண்பர் இன்னொரு பிரியாணி இங்கே வாங்குறதுக்கு போயிருக்காரு. வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு பிரியாணி வேட்டை இருக்குது. 3 கடை பிரியாணி எப்படி இருக்குன்ட்டு ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஹாய் கைஸ், எங்கடா இருக்கோம்? நம்ம திருச்சிராப்பள்ளி வந்தாச்சு, ரயில்வே ஸ்டேஷன். கைஸ், ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சேனலை பற்றி. வாங்கிட்டோம். இல்லை, அது ஓகே. இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டானது. நான் கொஞ்சம் ஃபோனை பக்கத்தில் வச்சு பேசுவேன். என்னோடய ஃபேஸு எதுவுமே காமிக்க முடியறதில்ல. பிகாஸ் ஆஃப் ஐ டோன்ட் ஹாவ் அ மைக். என்கிட்ட மைக் இல்லை. ஸோ தட் உங்களுக்கு ஆடியோ கேட்காதுங்கிற ஒரே காரணத்துக்கோசரம் தான் நான் பக்கத்தில் வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். அதை கொஞ்சம் நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இப்போது 3 கடை பிரியாணி வாங்கிட்டோம். நண்பர் வாங்கிட்டாரு. நம்ம இப்போது உள்ளே போயிட்டு ஒரு நல்ல இடத்த பிடிச்சிட்டு நம்ம பிரியாணி ரிவ்யூ ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு கன்க்ளூஷனாக எந்த பிரியாணி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தால் வாங்கலான்ட்டு நாங்கள் சொல்கிறோம். சொல்லாமா கைஸ்? சொல்லாமா தலைவா? சொல்லலாம் தலைவா. நீங்கள் வந்ததுலேருந்து நீங்களே பேசிட்டீங்க. விக்கி vlogsஸை பற்றி நான் கொஞ்சம் பேசுகிறேன். நம்ம ஆடியன்ஸ்க்குலாம் நம்ம வேறு வீடியோலாம் எப்படி வரும்னு தெரியும். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டேன் வெள்ளியங்கிரி மலையில். காப்பிரைட் கொடுத்துட்டாங்க நண்பர்களே. ஆமாம் நண்பரே, மதன் கௌரிக்கு கொடுத்த மாதிரி, அதுக்கப்புறம் ஒரு பையனுக்கு கொடுத்த மாதிரி நண்பருக்கும் காப்பிரைட் கொடுத்துட்டாங்க. நான் அதுலேருந்து மீண்டு வரணும்னா நீங்கள் இந்த வீடியோவுக்கு லைக் போட்டால் மட்டும்தான் முடியும். கண்டிப்பாக நண்பர், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 2 பேர்த்தோட சேனல்லையும் வரும். 2 பேர்த்துக்கும் உங்கள் ஆதரவை கொடுங்கள். அவ்வளோதான். இதோட நண்பர் டெல்லி போகிறாரு, நான் கரூர் போகிறேன். இருக்கும். நண்பர் சென்னை போகிறாரு ஒரு பிஸ்னஸ் விஷயமா. அந்த விலாகும் உங்களுக்கு வரும். நண்பரோட சென்னை போயிட்டு திரும்ப கரூர் போயிடுவேன். எப்பயுமே நான் கரூரில் தான் இருப்பேன் கைஸ். மறந்துடாதீங்க. நண்பர் 1 மாதத்துக்கு அப்புறம் வந்துடுவேன். நம்மளோட மீட் பண்ணுவார். அதுக்கப்புறம் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம். ஆமாம் கைஸ், நண்பர் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறாரு, நிறையா பிஸ்னஸ்ஸு. அது என்ன கைஸ், எல்லாமே நான் வரும் வீடியோவில் சொல்லுவேன் கைஸ். அவனோட பிஸ்னஸ் படாதீங்க. என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா டெல்லி அந்த மாதிரிலாம் கற்றுக்கலாம். நண்பரோட சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா பிஸ்னஸ் மைண்ட் நண்பருக்கு அதிகம். நிறையா சோப் ஆயில் அது எல்லாத்துக்குமே இவர் தான். சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி வாங்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு இப்போ 3 கடை பிரியாணி கொஞ்சம் ஃபாஸ்ட் ஒர்க் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வீடியோவை. ஓகே, என்னென்ன கடைன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டு, அதுக்கப்புறம் ஒன் மோர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முகமது அப்படின்ட்டு பிரியாணி.
பார்க்கல. இப்போ 3ல் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு குவான்டிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வந்து அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் இடத்துல இருந்தது பார்த்தீங்கன்னா முகமது அந்த பிரியாணி கடை, முஸ்லீம் ஸ்டைல் பிரியாணி கடை. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒன் மோர் பிரியாணி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் 3யுமே தனித்தனியாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா தக்காளி சோறுமா இருந்துச்சு. இங்கேருந்து சொல்லப்போனால் ஸ்டாண்டர்ட் தக்காளி சோறுமா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒன் மோர் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பைஸியாக ஒரு கரூர் ஸ்டைல் பிரியாணி மாதிரி இருந்துச்சு. கரூர் ஒரு எப்படி சொல்கிறேன்னா சவுத் தமிழ்நாடு ஸ்டைல் தரமான ஒரு பிரியாணி மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ஒன் மோர். அதுக்கடுத்து அப்புறம் இது முகமது பிரியாணி பார்த்திங்கன்னா பக்கா முஸ்லீம் ஸ்டைல் பிரியாணி. எப்படின்னா நல்ல ஃப்ளேவர்ஃபுல் சிக்கன் ஃப்ளேவர் நல்லா தெரிஞ்சிச்சு அந்த பிரியாணியில். ஏலக்காய் கொஞ்சம் ஸ்பைஸ் ரிச்சான பிரியாணி, காரம் கம்மியாக டேஸ்ட்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த பிரியாணி, முகமது பிரியாணி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 3யுமே வந்து 3யுமே ஒட்ட டைமில் சாப்பிடும்போது நல்லா இல்லை. ஸ்டாண்டர்ட் வந்து நாங்கள் 2-3 டைம் சாப்பிட்ருப்போம். பட் இந்த டைம் என்ன ஆயிடுச்சு, தக்காளி சாப்பாடு மாதிரி செஞ்சுட்டோம். டொமேட்டோ ஃப்ளேவர்ஸும் எல்லோ ஃப்ளேவர் மஞ்சப்பொடி டெர்மரிக் ஃப்ளேவர்ஸும் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இது என்ன பிரச்சனைன்ட்டு தெரில. அது இந்த டே நாளையா இல்லை அப்படின்னு தெரில. அப்புறம் நாங்கள் 2 எடுத்து சேர்ந்து சாப்பிட முடியாமல் அவனாலையும் சாப்பிட முடியல, என்னாலையும் சாப்பிட முடியாமல் 3 பிரியாணியும் பிடிச்சி நாக் அவுட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சாப்பிட முடியாமல் உட்காந்து நாக் அவுட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பின்னாடி பார்த்தா ட்ரெயின் வந்துக்கிட்டு இருக்கு. பின்னாடி பார்த்தா ஒரு 2-3 நாயை கும்பல் போட்டுருச்சு. ஐயோ என்னடா இது நமக்கு வந்து சொல்லுதுண்ணா அப்படின்ட்டு அவசரமாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கா. பக்கத்துலேயே ஒரு வளர்ச்சி ஒரு பொண்ணு வந்து உட்காந்துட்டா. அப்படியே பண்ணிட்டு ஒரு லுக்கை போட்டுட்டு அப்படியே பிரியாணி பார்த்து சாப்பிட்டு சில்லுன்னு பார்த்து ஜன்னலை சாத்தி அந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷனில் அந்த டைம் பார்த்துட்டு ஒரு ஹாய் கைஸ், பிரியாணி சாப்பிட்டாச்சு. நம்பரு இப்போது 3 கடையில் பிரியாணி வாங்கியிருக்கோம். 3 கடையில் ரிவ்யூ சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் எப்படி இருந்துச்சு நம்பரு? ஸ்டாண்டர்ட் சுமாராக இருந்துச்சு. தக்காளி பீஸ்லாம் நல்லா வந்துருந்துச்சு. ஃபஸ்ட்டு கடை தக்காளி சோறு நல்லா இருந்துச்சு தானே. கேசரி கொடுத்துருந்தா கேசரி ஓகே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஒன்ஸ் மோர் ஹவிசிட். ஒன்ஸ் மோர் சாதா தான் நம்ம கரூர் டிஃபன் சென்டரில் கிடைக்கிற பிரியாணி. நார்மல் பிரியாணி கரூர் டிஃபன் சென்டர்லேயே எனக்கு தெரிஞ்சு அதே காரமாக ஆனால் நல்லா இருந்துச்சு. ஓகே. நெக்ஸ்ட்டு முகமது பிரியாணி. முகமது பிரியாணி வந்து நெய்யெல்லாம் போட்டு ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருந்துருக்கலாம். அதே மாதிரி பேக்கிங்கில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். தால்ச்சா சுத்தமாக கரூர் டிஃபன் சென்டரில் 2 பீஸ் இருந்துச்சு 100 ரூபாய்க்கு. ஒன்ஸ் மோர்னு சொல்லுங்கள். ஒன்ஸ் மோரில் அதே மாதிரி முகமதில் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கொஞ்சம் அந்த பேக்கிங்கில் இன்க்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். பிரியாணி டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகே நம்பர். இப்போ உங்கள்கிட்ட 110 ரூபா கொடுத்து ஒரு கடையில் சாப்பிட்னா எங்கே சாப்பிடுவீங்க? ஒன்ஸ் மோர் இல்லை தான் பேசுகிறேன். ஒன் மோர். நான் முகமது போயிடுவேன். ஏன் ப்ரோ? எனக்கு முகமது கொஞ்சம் முஸ்லீம் ஸ்டைலில் கொஞ்சம் கவுச்சின்னு சொல்ல முடியாது, ஃப்ளேவர் அதிகமாக இருந்துச்சு. அன்மோர் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் இருந்துச்சு கைஸ், கொஞ்சம் மசாலாஸாக இருந்துச்சு. ஒன்ஸ் மோரில் காரமாக பிரியாணி தான். ஒன்ஸ் மோர்னா பிரியாணி, பட் ஆனால் எனக்கு கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா இதுக்கு வரலாம். நண்பர் நீங்கள் உங்களுக்கு முகமது அரிசி மட்டும் நம்ம 2 பேருமே ஃபஸ்ட் டைம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவோம். என் ஸ்டாண்டர்ட் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு தான் இருக்குது. ஓகே கைஸ், தட்ஸ் இட் ஃபார் டுடே. பை.